Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இதை தவிர இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன என்றால், சுயாதீன மாறி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிறது. அந்த சுயாதீன மாறி என்பது ரியல் லைனில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல், அதாவது துணை குழுவில் தான் மாறுபடும் என்ற கட்டுப்பாடுடனும் சில சமயம் இருக்கும். எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கும் அது மாறுபடும் என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு துணைக்குழு ஆஃப் ரியல் லைன், அதாவது ஒரு இன்டர்வல் ஆஃப் அ ரியல் லைன் மட்டும்தான் இந்த எக்ஸ் மாறலாம் என்று நிபந்தனை இருக்கலாம் ஒரு தீர்வு நாம் கண்டுபிடிக்கும் பொழுது. அப்படி ஒரு கட்டுப்பாடும் சுயாதீன மாறிக்கு இருக்கும் பாசிபிலிட்டி இருக்கிறது. அதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 2xy' + 1 = 0. இது முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. என்ன ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இம்ப்ளிசிட் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எக்ஸ்பிளிசிட் ஃபார்மில் எழுதினால் y' = -1/2x என்று வரும். அதனால் எக்ஸ் டினாமினேட்டரில் இருப்பதனால் அந்த ஃபங்க்ஷன் f(x,y)ல் எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்கும் காரணத்தினால் எக்ஸ் should not be equal to 0 என்ற நிபந்தனை உடனேயே புரிபடுகிறது. அதனால் இந்த சுயாதீன மாறி நாம் தீர்வு கண்டுபிடிக்கும் முன்பே என்ன வேல்யூ எடுத்துக்கொள்ளலாம் என்ற கட்டுப்பாட்டை தீர்மானிக்கும்படி தெளிவுபடுத்துகிறது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏனென்றால் y' = -1/2x, x should not be equal to 0, x 0 என்ற வேல்யூவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது புரிகிறது. அதனால் இந்த சார்பு மாறியின் டொமைன் என்பது ரியல் லைன் மைனஸ் தட் சிங்கிள்டன் 0 என்பதுதான் சார்பு மாறியின் டொமைனாக கருதப்படுகின்றது. இந்த டொமைனில் தான் இந்த y சார்பு மாறி டிஃபைன்டாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய தீர்வு y = 1/√x, x ≠ 0 என்று நான் கூறுகிறேன். இதை நீங்கள் எப்படி ஒத்துக்கொள்வீர்கள்? இதை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து பார்த்து அதை நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்டுபிடித்து பின்னர் நீங்கள் இதுதான் தீர்வு என்று தீர்மானமாக ஒற்றுக்கொள்வீர்கள். அதை பார்ப்போம். y' என்னவாகும்? y is 1/√x என்னும் பொழுது y' என்பது -1/2x⁵ ஆகிறது. அதனால் 2x × y' என்னவாகும்? 2xy' என்பது 2x × -1/2x⁵ ஆகும். ப்ளஸ் y என்பது 1/√x. இந்த முதல் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணினால் நமக்கு -1/√x என்று கிடைக்கிறது. அதனுடன் 1/√xஐ கூட்டினால் நமக்கு 0 என்று வருகிறது. அதுதான் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதிலிருந்து நாம் y = 1/√x, x ≠ 0 என்ற செயல்பாடு இந்த வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவேற்றுகிறது என்று ஒத்துக்கொள்ளும்படி காண்பித்து விட்டோம். அதனால் y = 1/√x, x ≠ 0 என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், சுயாதீன மாறி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்லில் தான் மாறுபடலாம். அப்பொழுதுதான் அதனுடைய தீர்வு இப்படி எழுத முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நமக்கு தோன்றுகிறது இது முதல் வரிசை வகைக்கெழு. ஆனால் இதில் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இல்லையே. முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாட்டிற்கு தீர்வு எழுதும் பொழுது அது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று முன்னால் கூறினோமே. ஆனால் இதில் அப்படி செய்யவில்லையே. வெறும் y = 1/√x, x ≠ 0 என்பதுதான் இதன் தீர்வு என்று சொல்லுகிறோமே என்று நமக்கு மனதில் சில சந்தேகம் எழுகிறது. அதனால் இந்த கேள்வியை கேட்போம்.
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வேறு ஏதும் தீர்வுகள் உள்ளனவா என்று பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வேறு ஏதாவது தீர்வு இருக்குமானால் அதை Z என்று குறித்து கொள்ளலாம். அந்த Z √x into y என்று இருக்கும், வேர் y சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி என்றால் dz by dx என்ன? dz by dx will be √x into dy by dx plus y into derivative of √x which is 1 by √x. அதாவது dz by dx என்பது சிம்பிளிஃபை பண்ணினால் -1 by 2x plus 1 by 2x equal to 0 என்று வருகிறது. அதனால் dz by dx is equal to 0 which implies z is equal to a constant. அதை c என்று குறிப்போம். பட் z என்பது √x into y. அதனால் √x into y equal to constant என்று வருகிறது. அதாவது y equal to c divided by √x where c is an arbitrary constant. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வேறு ஏதேனும் தீர்வுகள் உள்ளனவா என்பதை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது நம்மால் கூற முடிகிறது y equal to an arbitrary constant by √x is a solution. இதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வாக இருக்கிறது. c is an arbitrary constant என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் x நாட் ஈக்குவல் டு 0 என்ற நிபந்தனையும் உள்ளது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் எந்த தீர்வும் y equal to c by √x x நாட் ஈக்குவல் டு 0 என்ற அமைப்பில் இருக்கும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இதில் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் c வந்து விட்டது. இதுதான் இந்த முதல் வரிசை வகைக்கெழுவின் பொது தீர்வாக அமைகிறது. ஏனென்றால் இது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை உள்ளடக்கி இருக்கிறது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் எல்லா தீர்வுகளையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிந்துவிட்டது. சியுடைய மதிப்பு மாற மாற நமக்கு XY பிளேனில் இந்த சொல்யூஷனின் பல தீர்வு வளைவுகள் கிடைக்கும். அவை எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கும். எந்த குடும்பம்? y equal to c by √x x not equal to 0 என்ற தீர்வு குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கும். இதிலிருந்து இந்த உதாரணமும் நமக்கு என்ன விளக்குகிறது என்றால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. இட் நீட் நாட் பி யுனிக் என்பதை குறிக்கிறது. ஏனென்றால் இதில் இந்த தீர்வில் c என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கிறது. c வெவ்வேறு மதிப்பை எடுத்துக்கொண்டால் நமக்கு வெவ்வேறு தீர்வுகள் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிறது என்று ஆகிறது. ஆனால் பொதுவாக நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டால் அதற்கு யுனிக் சொல்யூஷன் இருக்கிறதா இல்லையா, இதை என்றால் ஏதாவது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அதை கண்டுபிடிக்க முடியுமாக இருக்கும் என்று புலப்படுகிறது. அப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால் அதைத்தான் த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று நாம் குறிக்கிறோம். இதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக இனிஷியல் கண்டிஷன், அதாவது ஆரம்ப நிலை நிபந்தனைகள் இல்லாமல் இது சாத்தியமாகாது என்பதைத்தான் நாம் பின்னால் விளக்கப் போகிறோம். அதற்கு ஒரு தேற்றத்தை தெளிவாக கொடுக்க போகிறோம். நமக்கு முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு இம்ப்ளிசிட் ஃபார்மில் கொடுத்திருந்தால் அதை எக்ஸ்பிளிசிட் ஃபார்மில் y' = f(x, y) என்று எழுதுவோம். x ஒரு இன்டர்வெல்லில் மாறுபடுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த இன்டர்வெலை I என்று குறிப்பிடலாம். y(x0 = y0) என்று ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. x0 என்பது இன்டர்வெல் ஐயில் மாறுபடுகிறது. அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் y, அதாவது சார்பு மாறியின் மதிப்பு அட் தி பாயிண்ட் x0 y0 ஆக இருக்கிறது. அந்த y0 என்பது x0 மாறுபட y0 என்பது மாறுபடும். அந்த y0 என்பது j என்னும் இன்டர்வெல்லில் மாறுபடுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த I கிராஸ் j என்று ஓப்பன் இன்டர்வல் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணினால், அதாவது I கிராஸ் j என்பது டொமைன் ஆஃப் Fக்கு சப்செட்டாக இருக்கும். இந்த கண்டிஷன் y(x0 = y0), அதாவது இந்த நிபந்தனை
ஒரு இனிஷியல் பாயிண்ட், ஒரு புள்ளி எக்ஸ் நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புள்ளியில் சார்பு மாறியின் மதிப்பு நிச்சயமாக கொடுக்கப்பட்ட ஒய் நாட்டாக தான் இருக்க வேண்டும் என்பதும் இந்த நிபந்தனையிலிருந்து தெளிவாகிறது. அதாவது சுயாதீன மாறியின் எக்ஸ் ஒரு அளவில் சார்பு மாறியின் மதிப்பு இதுதான், y of x naught equal to y naught என்று தீர்மானமாக இந்த நிபந்தனையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட நிபந்தனையை நாம் ஆரம்ப நிலை நிபந்தனை அல்லது இனிஷியல் கண்டிஷன் ஃபார் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். ஏனென்றால் இந்த நிபந்தனை நமக்கு எதை தெரிவிக்கிறது? ஏதோ ஒரு புள்ளி இருக்கிறது, எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் என்ற புள்ளி XY பிளேனில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அந்த புள்ளி எப்படி இருக்க வேண்டும்? ஒய்யினுடைய மதிப்பு அந்த எக்ஸ் நாட்டில் ஒய் நாட்டாக இருக்க வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை ஆரம்ப புள்ளியாக, இந்த கண்டிஷனை ஆரம்ப நிபந்தனையாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த தீர்வுகளை பற்றி தீர்மானிக்க போகிறோம். உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இப்பொழுது 2xy prime plus y equal to 0, x not equal to 0 என்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு எக்ஸ் மாறி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இருப்பதாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை தவிர ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? y at x is equal to 1 equal to 2. 1 என்பது x naught, 2 என்பது y naught. So x naught comma y naught will be equal to 1 comma 2 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன என்று பார்ப்போம். சார்பு மாறியின் ஆரம்ப நிலை சுயாதீன மாறி x is equal to 1 என்ற அளவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த புள்ளியில் சார்பு மாறியின் அளவு 2 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதை உபயோகப்படுத்தி தீர்வில் உள்ள ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை நாம் தீர்மானம் செய்ய முடியும். இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? பொது தீர்வு கொடுக்கப்பட்டால் அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டின் மதிப்பை நாம் மாற்றி கொண்டிருந்தோம். c equal to 0 எடுத்துக்கொண்டால் தீர்வு வளைவு என்ன, c -1 என்று எடுத்துக்கொண்டால் தீர்வு வளைவு என்ன என்று நாம் cயின் மதிப்பை மாற்றி மாற்றி அந்த இன்ஃபினிட் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் உள்ள தீர்வு வளைவுகளை என்ன என்று பார்த்தோம். இப்போது அப்படி இல்லை. ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஆரம்ப நிலை நிபந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய தீர்வில் உபயோகப்படுத்தினால் உடனே அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். இந்த உதாரணத்தில் பார்ப்போம். நாம் y equal to c/√x இதனுடைய தீர்வு என்று பார்த்தோம். ஆனால் என்ன கொடுத்திருக்கிறது? ஆரம்ப நிலை நிபந்தனை y at x is equal to 1 equal to 2 என்று கொடுத்திருக்கிறது. அதனால் y at 1 equal to 2 என்றால் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்ப்போம். y2, அதனால் 2 equal to c divided by root of x என்பது 1. So 2 equal to c/√1 என்பது உடனேயே c is equal to 2 என்று cயின் மதிப்பை நமக்கு கொடுக்கிறது. இந்த நிபந்தனையின் மூலம் நாம் cயின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்படி cயினுடைய வேல்யூ 2 என்று இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்கும் தீர்வு y is equal to c/√x which is 2/√x, x not equal to என்பதுதான் தீர்வாக கிடைக்கிறது. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் யூனிக் சொல்யூஷனாக இருக்கிறது. ஏனால் கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலை நிபந்தனையை உபயோகப்படுத்தி நாம் cயின் மதிப்பை கண்டுபிடித்து விட்டோம். அதை இந்த தீர்வில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கும் ஒரு தீர்வு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரே தீர்வு, அதாவது யுனிக் சொல்யூஷன் என்பது புலப்படுகிறது. இதற்கு ஜாமெட்ரிக்கலாக ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் மிகவும் அழகாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு y' equal to f of x, y என்பது. நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்?
இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு y = φ(x) என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த y = φ(x) என்பது xy பிளேனில் என்னவாக இருக்கிறது? அது ஒரு வளைவாக இருக்கிறது. அந்த வளைவு இப்படி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். y = φ(x). இதைத்தான் நாம் தீர்வு என்று சொல்லுகிறோம். அதாவது நாம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை y = φ(x) என்று கண்டுபிடித்து விட்டு வரைபடமாக வரைந்தால் அது இப்படி இருக்கும் என்றால் இந்த தீர்வு வளைவின் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன என்று பார்ப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறது? y' is f(x, y). அப்படி என்றால் என்ன அர்த்தம்? y' என்பது இந்த தீர்வு வளைவின் எந்த ஒரு புள்ளி x, y எடுத்துக்கொண்டாலும் அந்த புள்ளியில் தீர்வு வளைவின் சாய்வு, அதாவது ஸ்லோப், அதாவது tangent to the தீர்வு வளைவு at the point x, y will have slope, சாய்வு என்பது f(x, y) ஆக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்கிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y = φ(x) என்பது தீர்வாக இருந்தால் அந்த தீர்வை தீர்வு வளைவாக xy பிளேனில் வரைந்தால் அந்த தீர்வு வளைவின் எந்த ஒரு புள்ளி x, y எடுத்துக்கொண்டாலும் அந்த புள்ளியில் அந்த தீர்வு வளைவிற்கு f(x, y) என்பதுதான் சாய்வாக இருக்கிறது என்ற விஷயத்தை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு தெரிவிக்கிறது. இதை தவிர கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலை நிபந்தனையை எடுத்துக்கொண்டால் y(x0 = y0) என்பதை எடுத்துக்கொண்டால் என்ன சொல்கிறது? அந்த தீர்வு x0, y0 என்ற இனிஷியல் பாயிண்ட் ஒரு புள்ளியின் வழியாக நிச்சயம் செல்ல வேண்டும் என்பதையும் கொடுக்கிறது. அதனால் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் together with இந்த இனிஷியல் கண்டிஷன், இதை நாம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்று சொல்லுவோம். இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு தீர்வினுடைய ஒவ்வொரு புள்ளி x, yயிலும் சாய்வு f(x, y) ஆக இருக்க வேண்டும். அந்த தீர்வு வளைவு நிச்சயமாக x0, y0 என்ற புள்ளி வழியாக செல்ல வேண்டும். அதையும் தவிர அந்த புள்ளியில் x0, y0 அந்த தீர்வு வளைவிற்கு சாய்வு f(x0, y0) ஆக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் தெரிவிக்கிறது. அதனால் நாம் ஒரு தீர்வு for the differential equation satisfying initial condition கண்டுபிடிக்கிறோம் என்றால் என்ன செய்கிறோம்? ஒரு தீர்வு வளைவை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தீர்வு வளைவு எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய ஒவ்வொரு புள்ளி x, yயிலும் அதற்கு சாய்வு ஸ்லோப் f(x, y) ஆக இருக்க வேண்டும். அது நமக்கு தெரிந்த செயல்பாடு, தெரிந்த ஃபங்க்ஷன் f(x, y) கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் என்று. அதனால் அந்த ஒவ்வொரு புள்ளி x, yயிலும் f(x, y) என்ன என்பது நமக்கு தெரியும். அதனால் தீர்வு விளைவு என்பது ஒவ்வொரு புள்ளி x, yயிலும் சாய்வை f(x, y) என்று பெற்றிருக்கிறது. மற்றும் அந்த தீர்வு வளைவு நிச்சயமாக x0, y0 என்ற புள்ளி வழியாக செல்ல வேண்டும். அதையும் தவிர அந்த புள்ளியில் அந்த தீர்வு வளைவின் சாய்வு f(x0, y0) ஆக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீர்வு வளைவை தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். அதைத்தான் சொல்யூஷன் கர்வ் என்கிறோம். அது நாம் கண்டுபிடிக்கும் தீர்வின் தீர்வு வளைவாக அமைகிறது. இந்த வளைவு ஆரம்ப நிலை நிபந்தனையில் கொடுக்கப்பட்டுள்ளபடி x0, y0 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. அந்த புள்ளியில் அதனுடைய சாய்வு f(x0, y0) ஆக இருக்கிறது என்ற கண்டிஷனை தான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கலாம், இப்படிப்பட்ட ஒரு தீர்வு ஒருமைத்தன்மை உடையதாக இருக்குமா, இருக்காதா, இருக்க வேண்டுமானால் ஏதாவது நிபந்தனைகளை அது நிறைவேற்ற வேண்டுமா, அந்த நிபந்தனைகள் போதுமானவையா அல்லது
அவசியமானவையா என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம். பின்வரும் தேற்றம் அதை நமக்கு விரிவாக விளக்குகின்றது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாடு y prime equal to f of x, y ஆக இருக்கிறது. நாம் ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் ஆரம்ப நிலை நிபந்தனை y of x naught equal to y naught என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் f of x, y சில ப்ராப்பர்ட்டிஸை, பண்புகளை பெற்றிருந்தால் என்ன பண்புகள் என்பதை பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் f of x, y வரையறுக்கப்பட்டதாக இருந்தால், எங்கு டிஃபைன்டாக இருந்தால், எந்த இடத்தில், அதாவது R என்னும் ஒரு செவ்வகத்தில். அந்த செவ்வகம் எப்படி இருக்கிறது? அந்த செவ்வகத்தில் x, y என்ற புள்ளிகள் இருக்கின்றன. அந்த புள்ளிகளில் x என்பது x is equal to a and x is equal to b என்பதற்குள் மாறுபடும். y என்ற மாறி y equal to c, y equal to d என்பதற்கு நடுவில் மாறுபடும். அதனால் நமக்கு ஒரு செவ்வகம் கிடைக்கிறது. அந்த செவ்வகத்திற்கு உள்ளே இருக்கும் புள்ளிகளை நாம் x, y ஆர்டர்ட் பேர்ஸ் என்று குறிக்கிறோம். அந்த செவ்வகத்தில் உள்ள புள்ளிகள் x, y, x belongs to y, y belongs to j ஆக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு புள்ளி x, yயிலும் இந்த ஃபங்க்ஷன் f, அதாவது f of x, y என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது, அதாவது டிஃபைன்டாக இருக்கிறது. அதை தவிர இந்த ஃபங்க்ஷன் f என்பது தொடர்ச்சியானதாக இருக்கிறது, அதாவது கண்டினியூஸாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த f-ஐ அந்த பகுதி வழிக்கெழு ∂f/∂y என்பது இந்த செவ்வகத்தின் ஒரு புள்ளியிலும் நிச்சயமாக இருக்கிறது, அது டிஃபைன்டாக இருக்கிறது, அது தொடர்ச்சியானதாகவும் இருக்கிறது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் f சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறது. அப்படி என்றால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ஆரம்ப நிலை நிபந்தனை, அதாவது இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு நிச்சயமாக ஒரு தனித்தன்மை வாய்ந்த தீர்வு y equal to phi of x என்பது இருக்கிறது என்று இந்த தேற்றம் சொல்லுகிறது. எங்கு இருக்கிறது? இந்த x0 என்ற ஒரு புள்ளியைக்கு மிக அருகில் ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டால், x0 minus h to x0 plus h என்ற ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டால், அந்த இடைவெளிக்குள் நிச்சயமாக இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றும். அதை தவிர இந்த ஆரம்ப நிலை நிபந்தனையையும் நிறைவேற்றும். அந்த தீர்வு இந்த திறந்த இடைவெளி x0 minus h to x0 plus h என்ற இன்டர்வெல்லில் டிஃபைன்டாக இருக்கிறது என்று இந்த தேற்றம் நமக்கு விளக்குகின்றது. அதாவது இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். f என்று குறிக்கப்படும் செயல்பாடு ஒரு திறந்த செவ்வகத்தின் உள்ளே உள்ள ஒவ்வொரு புள்ளி x, yயிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதை தவிர f தொடர்ச்சியானதாக இருக்கிறது. அதை தவிர f-ற்கு தொடர்ச்சியான முதல் வரிசை பகுதி வழித்தோன்றல் வித் ரெஸ்பெக்ட் டு y இருக்கிறது. அப்படி என்றால் எங்கு இருக்கிறது? ஒவ்வொரு x, y பிலாங்கிங் டு செவ்வகம் R என்பதில் இருக்கிறது. மேற்கூறிய நிபந்தனைகள் எல்லாவற்றையும் f நிறைவு செய்தால் பின்னர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தனித்துவமான ஒரு தீர்வு x0 minus h to x0 plus h என்ற இடைவெளியில் நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது x0, y0 நான் மாற்றினால் அந்த x0, y0 அந்த செவ்வகத்துக்கு உள்ளே இருந்தால் ஒவ்வொரு x0, y0ற்கும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வு இருக்கும். நிச்சயமாக அது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்று இந்த தேற்றம் தெளிவுபடுத்துகிறது. அதை தவிர அந்த தீர்வு y prime equal to f of x, y என்னும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றும். y of x naught equal to y naught என்ற நிபந்தனையை நிறைவேற்றும். அதை தவிர அந்த தீர்வு வளைவு x0, y0 என்ற புள்ளியில் சாய்வு
எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டாக இருக்கும் என்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக இந்த தேற்றம் நமக்கு விளக்குகிறது. அப்படி பார்த்தால் இந்த நிபந்தனைகளிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இந்த நிபந்தனைகள் எல்லாம் sufficient conditions for existence and uniqueness of solution of differential equation, but they are not necessary conditions, they are only sufficient condition. அதாவது முன்மொழியப்பட்ட இந்த நிபந்தனைகள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுக்கான இருப்பு, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், மற்றும் தனித்தன்மை, அதாவது யுனிக்னஸ் என்பதற்கு போதுமான நிபந்தனைகள், அவை அவசியமான நிபந்தனைகள் இல்லை என்பது தெளிவாகிறது. அப்படி என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்வோம். கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவேறினால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டுகெதர் வித் ஆரம்ப நிலை நிபந்தனைக்கு தனித்துவமான ஒரு தீர்வு நிச்சயம் இருக்கும். அதுவே இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாமலேயே இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கலாம். ஆனால் யூனிக் சொல்யூஷன் இல்லை என்றால் அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை, அதாவது ஒரு நிபந்தனையாவது நிறைவேற்றப்படாமல் இருக்கும் என்பதுதான் நாம் சஃபிஷியன்ட் பட் நாட் நெசசரி என்று சொல்வதன் விளக்கம். இன்னொரு முறை நான் இதை தெளிவுபடுத்துகிறேன். கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள், தேற்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் sufficient conditions for existence and uniqueness, but they are not necessary conditions. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேற்றத்தில் உள்ள நிபந்தனைகளை FFY satisfy பண்ணினால் நிச்சயமாக அந்த ஆரம்ப நிலை கணக்கிற்கு, இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு நிச்சயமாக தீர்வு இருக்கும், அது யுனிக்காக இருக்கும். அதுவே அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாமலேயே கூட இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு தீர்வு இருக்கலாம் யுனிக்காக. ஆனால் தீர்வு யுனிக்காக இல்லை என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நிபந்தனையாவது நிறைவேற்றப்பட முடியாததாக இருக்கும் என்பதைத்தான் நாம் கண்டிஷன்ஸ் சஃபிஷியன்ட் பட் நாட் நெசசரி என்று விளக்குகின்றோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டால் சிலவற்றிற்கு சொல்யூஷனே இல்லாமல் போகலாம், சிலவற்றிற்கு தனித்துவமான சொல்யூஷன், யுனிக் சொல்யூஷன் இருக்கலாம், சிலவற்றிற்கு மோர் தேன் ஒன் சொல்யூஷன் இருக்கலாம், ஒன்றிற்கு மேற்பட்ட சொல்யூஷன் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் நாம் முன்னாடியே உதாரணங்களை பார்த்து புரிந்து கொண்டு விட்டோம். இப்பொழுது இந்த தேற்றத்திலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்வது என்ன என்றால், இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் மே ஹாவ் நோ சொல்யூஷன் ஆர் யுனிக் சொல்யூஷன் ஆர் மோர் தேன் ஒன் சொல்யூஷன் என்பதுதான். அப்படி ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு தனித்துவமான சொல்யூஷன் இருந்தால் அப்பொழுது நாம் அதன் வரைபடத்தில் ஒரே ஒரு தீர்வு வளைவை தான் கண்டுபிடிப்போம். அந்த தீர்வு வளைவு x0, y0 என்ற புள்ளி வழியாக வரும். அதனால் அது அந்த ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவேற்றி இருக்கும் என்பதுதான். இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி மேலும் சில உதாரணங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். நான் dy by dx is equal to y power 2/3 y of 0 equal to 0 என்ற இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டால் இதை நாம் பார்க்கும் பொழுதே தெரிகிறது y equal to 0 இதுக்கு ஒரு சொல்யூஷன், தீர்வு என்பது. அதை தவிர y of x equal to x cube by 27 எடுத்துக்கொண்டால் அதுவும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம் டெஃபினேஷனை உபயோகப்படுத்தி. இப்பொழுது நாம் அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் இருக்கிறதா, யுனிக்காக இருக்கிறதா என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம் y of x equal to 0 என்பதும் ஒரு சொல்யூஷன், y of x is equal to x cube by 27 என்பதும் சொல்யூஷன். இதற்கு மோர் தேன் ஒன் சொல்யூஷன் இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தி விட்டோம். இப்பொழுது நாம் ஃபங்க்ஷன் f of x, y என்ன என்று பார்த்தால் y பவர் 2/3 ஆக இருக்கிறது. அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கிறது. அந்த கண்டிஷன் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்ததாக உள்ள fy என்ன என்று பார்ப்போம்.
fy என்பது பகுதி வழித்தோன்றல் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் பவர் 2/3 இருக்கும் பொழுது fy என்பது 2/3 இன்ட்டு ஒய் பவர் 2/3 - 1, அதாவது 2/3 இன்ட்டு 1/y பவர் 1/3. இதை பார்த்தாலே தெரிகிறது இது y = 0 என்ற புள்ளியில் வரையறுக்கப்படவே இல்லை, டிஃபைன்டாகவே இல்லை. அதனால் fy என்பது இஸ் நாட் டிஃபைன்ட் அட் y = 0. அதிலிருந்து நம்முடைய தேற்றத்தில் கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன? fy என்பது தொடர்ச்சியானது, அது fy என்பது செவ்வகத்தின் ஒரு புள்ளியிலும் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது. இப்பொழுது நாம் 0,0 என்ற புள்ளியை எடுத்துக்கொண்டால் x0, y0 என்பது 0,0 என்பது. ஆனால் நாம் பார்த்தால் அந்த y = 0 என்பதில் இந்த fy என்பது வரையறுக்கப்படவே இல்லை, டிஃபைன்டாகவே இல்லை. அதனால் அந்த நிபந்தனை சாட்டிஸ்ஃபை செய்யப்படவில்லை. அடுத்ததாக நாம் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். y' = 1 + y², y of 0 = 0. இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு சொல்யூஷனே கிடையாது. எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிலாங்கிங் டு ரியல் லைன் என்பதுதான் நம்முடைய கூற்று. அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த y' at 0 என்ன என்று பார்ப்போம். நமக்கு y at 0 கொடுத்திருக்கிறது, அது 0. அதனால் y' at 0 என்ன என்று பார்த்தால் அது 1 + y² at 0. y at 0 is 0 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் y² at 0 0. அதனால் y' at 0 is 1 + 0 and that is 1. அதனால் y' 0 என்பது பாசிட்டிவாக இருக்கிறது. y' 0 பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு தெரியும் y என்பது இன்க்ரீசிங் ஆக இருக்கிறது. எங்கு? நியர் x = 0 y இன்க்ரீசிங் ஆக இருக்கிறது. y இன்க்ரீசிங் ஆக இருப்பதனால் y² is increasing. அதனால் 1 + y² is increasing. ஆனால் 1 + y² is y'. அதனால் y' is increasing. அதனால் என்ன தெரிகிறது? y இன்க்ரீசிங் ஆக இருக்கிறது, y' இன்க்ரீசிங் ஆக இருக்கிறது. அதை தவிர y' என்பது 1 + y² ஆக இருக்கிறது. எல்லாமே இன்க்ரீசிங் ஆக இருப்பதனால் ஏதோ ஒரு ஃபைனைட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஃபைனைட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்பதில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y' = 1 + y² என்பது நிறைவேற்றப்படாமல் போகலாம் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எங்கு இது தெளிவாக தெரிகிறது? y of x என்பது இன்க்ரீசிங் ஆக இருப்பதால் y of x tends to infinity என்று போகிறது. ஆனால் ஒரு ஃபைனைட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கிறது, அதாவது x = π/2. அந்த புள்ளியில் பார்த்தால் இந்த தீர்வு y of x which is tan x என்பது இன்ஃபினிட்டியாக போய்விடுகிறது. அதனால் அங்கு சொல்யூஷன் தீர்வே இல்லை. அதாவது ஏதோ ஒரு ஃபைனைட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், நேம்லி x = π/2 என்பதில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தீர்வு இல்லாமல் போகிறது. அதனால் நாம் சொல்கிறோம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸிலும் தீர்வு இருக்கிறது என்பது கிடையாது. அதனால் இதற்கு எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸிற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால் இதற்கு நோ சொல்யூஷன் என்று நாம் குறிப்பிடுகிறோம். சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய தீர்வு என்றால் என்ன, பொது தீர்வு என்றால் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு தீர்வு வளைவு பற்றியும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் பற்றியும் நாம் நன்கு புரிந்து கொண்டோம். அதற்கு யுனிக் சொல்யூஷன் உண்டா இல்லையா என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை ஆரம்ப நிலை நிபந்தனை கொடுக்கப்பட்டால் யுனிக் சொல்யூஷனை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என்பதையும் தேற்றத்திற்கு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சில உதாரணங்கள் மூலமும் விளக்கினோம்.